கன்னியாகுமரி மாவட்டத்தில் செம்பள்ளி வகை மீன்கள் சாப்பிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நோயாளிகள் உடனடியாக இரண்டாவது நாளாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி கேரள எல்லை பகுதியான ஊரம்பு மீன் சந்தையில் இருந்து கடந்த செவ்வாய்க்கிழமை செம்பள்ளி வகை மீன் வாங்கி சமைத்து சாப்பிட்ட 11 பேர் மற்றும் கேரளாவின் பொலியூர், விளிங்கன், நெய்யாற்றின் கரை பகுதிகளில் உள்ள மீன் சந்தைகளில் இருந்து மீன் வாங்கி சாப்பிட்டவர்கள் என 40க்கும் மேற்பட்டோர் கேரளாவின் காரக்கோணம், நெய்யாற்றின் கரை, திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதைத் தொடர்ந்து குமரி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறையினர் ஊரம்பு மீன் சந்தையில் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த கெட்டுப்போன சூறைக்கேரை உள்ளிட்ட மீன்கள் சுமார் 80 கிலோவை பறிமுதல் செய்து பினாயில் ப்ளீச்சிங் பவுடர்கள் போட்டு அளித்ததோடு மீன் விற்பனையில் ஈடுபட்டவர்களை எச்சரித்து சென்றனர். இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நடைக்காவு மீன் சந்தை மற்றும் திங்கள் சந்தை மீன் சந்தையில் இருந்து செம்பள்ளி வகை மீன் வாங்கி சாப்பிட்ட மேலும் 8 பேர் குளித்துறை மற்றும் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைகளில் வயிற்றுப்போக்கு, வாந்தி உள்ளிட்ட உடல் உபாதைகளுக்கு ஆளாகி அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் இந்த சம்பவம் விஸ்வரூபம் எடுத்ததைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறையினர் இரண்டாவது நாளாக நடைக்காவு மீன் சந்தை மற்றும் நித்திரவிளை மீன் சந்தைகளில் திடீர் சோதனையில் இறங்கினர். ஏற்கனவே நேற்றைய தினம் ஊரம்பு சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறையினர் சோதனை நடத்தியதன் எதிரொலியாக நடைக்காவு மீன் சந்தைக்கு குறைந்த அளவிலான வியாபாரிகள் மட்டுமே வந்திருந்த நிலையில் அவர்களிடம் நடத்திய சோதனையில் ஏராளமான அழுகிய மீன்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து சுமார் 45 கிலோ மதிப்பிலான மீன்களை பறிமுதல் செய்து பினாயில் மற்றும் ப்ளீச்சிங் பவுடர்கள் போட்டு அழித்து குழி தோண்டி புதைத்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக மீன்கள் சாப்பிட்டு மக்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வரும் சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.